இந்த நாளின் தேவனுடைய வார்த்தை மறுபடியும் ஆண்டவர் எனக்குள்ளாய் வைத்த ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால், வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற எசபேலினுடைய ஆவின் கிரியைகளும் அவைகளை எப்படி மேற்கொள்வதும் என்பது வேதாகமத்திலே தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை சரியாய் பார்க்க கூடாதபடி அநேக விசுவாசிகளுக்கும் அநேக ஊழியர்களுக்குமே அது மறைக்கப்பட்ட ஒரு மறைப்பொருளாய் பைபிள்ல இருக்கிறது. அநேகருடைய நம்முடைய செய்திகள் எல்லாம் கேட்கிறது எப்படி கேட்டிருப்போம் என்று சொன்னால், ஒரு ஆசீர்வாதமான செய்தி, ஆண்டவரனை ஆசீர்வதிப்பார், வாளாக்காமல் தலையாக்குவார் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதே ஒரு எசபேலின் ஆவி நம்மை சுற்றி இருக்கிறது அப்படின்னு சொன்னா நம்மளால ஏற்றுக்கொள்ள முடிகிறதா இல்லையா என்று நீங்க தான் நிதானிக்க வேண்டும். பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எசபேலினுடைய ஆவி கிறிஸ்தவர்களை தாண்டி ஆண்டவருக்காக யார் உண்மையாய் வைராக்கியமாய் இருக்கிறார்களோ அவர்களை சுற்றி இருக்கிறது என்பதை சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதோ இல்லையோ என்று நீங்க தான் நிதானிக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே அங்கே தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிற ஒரு எசபேலின் ஆவியினுடைய கிரியை அங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு எசபேலினுடைய ஆவி, வெளிப்படுத்தல் 2:20 அங்க எசபேலினுடைய ஆவி என்னென்னலாம் செய்யும் என்பதை வேதாகமத்துல நாம் படித்து பார்த்தால் தெளிவாய் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எசபேலினுடைய ஆவி என்ன செய்யும் என்பதை அங்க கொஞ்சம் வாசித்தால் அங்க படிக்கலாம். வெளிப்படுத்தல் 2:20 ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் என்று எசபேலின் ஆவியை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இது யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு ஊழியக்காரர், ஒரு கிறிஸ்தவர்கள், ஒரு தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கிறவர்களை சுற்றி ஒரு எசபேலின் ஆவி இருக்கிறது. இந்த எசபேலின் ஆவி என்ன எல்லாம் செய்யும் என்பதை வேதாகமத்திலே நமக்கு 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்திலே பழைய ஏற்பாட்டிலே எசபேலின் ஆவியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எசபேல் யார் என்று சொன்னால், ஆகாப் மனைவியாகிய ஒரு ராணியாய் இருக்கிறார்கள். இங்க என்னென்னலாம் காரியம் நடக்கிறது என்று சொன்னால், முதல் காரியம், இங்க ஆகாப் இன்னொருத்தருடைய நிலத்தை அபகரிக்கணும் என்று முயற்சி செய்த பொழுது அவரால் முடியல. உடனே இந்த எசபேல் களத்துக்குள்ளா இறங்குறாங்க. இந்த எசபேல் களத்துக்குள்ளா இறங்கின உடனே, உன்னால முடியலன்னா என்ன, நான் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இந்த எசபேலுடைய ஆவி அங்க கிரியை செய்கிறதை பார்க்க முடியும். முதலாவது கேக்குறீங்களா எல்லாம்? முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, முடியாததை நான் முடிச்சு காட்டுவேன் என்று சொல்லுகிற ஒரு சவால் விடுகிற ஒரு எசபேலின் ஆவி. ஒரு பொய்யான காரியத்திற்கும் ஒரு தவறான காரியத்திற்கும் ஒரு தப்பான காரியத்தை செய்ய முடியாதனாலே, ராஜா செய்ய முடியாதனாலே இந்த எசபேல் சொல்லுகிறார்கள், என்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான காரியத்திலே ஒரு பெரிய வைராக்கியம் யாருக்குள்ளா இருந்தது என்று சொன்னால், அந்த எசபேலின் ஆவிக்குள்ளாய் அந்த பெண்ணுக்குள்ளாய் அப்படி இருந்தது. பெண்ணுக்குள்ளா மாத்திரம் இருக்கும் அப்படின்னா இல்ல, ஆண்களுக்குள்ளாகவும் ஆண்களிலுமே இந்த எசபேலின் ஆவி கிரியை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதனுடைய அடுத்த கட்டத்திற்கு போனால், இந்த எசபேலினுடைய ஆவி அடுத்த கட்டத்திற்கு என்னெல்லாம் இது செய்கிறது அப்படின்னு பார்த்தா, நம்முடைய தீர்க்கதரிசியான எலியா, உண்மையான தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய மனுஷர் ஆகிய எலியாவுடைய வாழ்க்கை வரலாறை நாம் சற்று தியானிக்க வேண்டும். இந்த எலியாவுடைய வாழ்க்கை வரலாறு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த ஒரு மனிதர். கேக்குறீங்களா எல்லாம்? ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த ஒரு மனிதர் ஆண்டவர் வனாந்திரத்துல நடத்துகிறார். அங்க தேவனால் அந்த பயிற்சி பெற்று யார் முன்னாடி வந்து பேசுறாருன்னா, ராஜா முன்னாடியே வந்து பேசுறாரு.
அடுத்த 3 வருஷம் இந்த தேசத்திலே இஸ்ரவேலிலே மழை பெய்யாது அப்படின்னு சொல்லி யார் பேசுறது அப்படின்னா எலியா பேசுறார். ராஜாவுக்குமே யார் பயப்படல அப்படின்னா எலியா பயப்படல. எலியா யாருக்கு பயப்படல? ராஜாவுக்கு பயப்படல, சூழ்நிலைக்கு பயப்படல, எதுவுமே பயப்படல. பயப்படாம ராஜாக்கு முன்னாடி நின்று பேசுறாரு. என்ன பேசுறாரு? அடுத்த 3 வருஷம் தேசத்துல என்ன பெய்யாது, மழை வராது அப்படின்னு பேசுறாரு எலியா. அவ்வளவு தைரியமான மனுஷன். அவர் முட்டி போட்டு ஜபம் பண்ணா மழையே என்ன ஆயிடுச்சு, நின்று விட்டது, வானத்தை அடைச்சிட்டாரு. அல்லேலூயா. அடுத்து அப்படியே பார்த்தோம்னு சொன்னா இப்போ ஒரு சவால் விடுறாரு. யாரு? எலியா சவால் விடுறாரு. யாருக்கு விரோதமா அப்படின்னா ராஜாவுக்கு விரோதமா. 450 பாகால் தீர்க்கதரிசிகள் வராங்க. ஒரு விக்கிரக ஆராதனை செய்யறவங்க 450 பேர் வராங்க. 450 பேர் வந்த பொழுது எலியா பயந்துட்டாரா அப்படின்னா பயந்தாரா இல்லையா? பயப்படல. 450 பேரை பார்த்து சவால் விடுறாரு. வானத்துல இருந்து அக்கினி எந்த தெய்வம் இருக்குதோ அந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்றாரு. அப்படி அந்த இதுல இந்த 450 பேரும் காலையில இருந்து விக்கிரகங்களை கூப்பிடுறாங்க, ஒண்ணுமே நடக்கல. ஆனா எலியா சாயந்திரம் அந்திபலி செலுத்துகிற நேரம் தேவனே என்று கூப்பிட்ட உடனே வானத்துல இருந்து என்ன வந்துச்சு? 450 பேரை பார்த்து பயப்படாத எலியா, ஒரு ராஜாவை பார்த்து பயப்படாத எலியா, யாருமே பார்த்து பயப்படாத எலியா, அடுத்த நாள் அடுத்த நடக்கிறது என்ன என்றால் எசபேல் சொல்லுகிறாங்க, நாளைக்கு இந்த நேரத்துல உன் தலை இருக்காதுன்னு சொன்ன அந்த வினாடியிலே எலியாவுக்கு பயம், திக்கு 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 திக்குன்னு பயம் வந்துருச்சு. இந்த எசபேலுடைய அடுத்த காரியம் என்னன்னா, ஐயோ என்ன நடந்துருமோ, ஏது நடந்துருமோ, எப்படி நடந்துருமோ, இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்னு மனதுக்குள்ளாய் குழப்பத்தையும் பயத்தையும் கொண்டு வருகிறது எசபேலின் ஆவி. மனதை நிம்மதியாவே விடாம அலக்கழிச்சிட்டு இருக்கிறது ஒரு எசபேலின் ஆவி. அது கிறிஸ்தவர்களா இருந்தாலும், அது ஊழியக்காரர்களா இருந்தாலும், விசுவாசிகளா இருந்தாலும் ஒரு பயம், ஒரு குழப்பம், ஒரு நிம்மதி இல்லை அப்படின்னா யாருடைய ஆவி சொல்லுங்க? இது எசபேலின் ஆவி சுத்தி வருதுன்னு அர்த்தம். சும்மா மனதுல ஏதோ போட்டு குழப்பிட்டே இருக்கும், மனதுல ஏதோ யோசிச்சுட்டே இருக்கும், மனதுல திக்கு 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 திக்குன்னு அந்த வார்த்தையே காதுக்குள்ள போயிட்டு இருக்கு. யாருக்கு அப்படின்னா எலியாவுக்கு. 450 பேரை பார்த்து யாரு பயப்படல? எலியா பயப்படல. ஒரு பெரிய தேசத்தை ஆளுகிற ராஜாவை பார்த்து யார் பயப்படல? எலியா பயப்படல. வனாந்திரத்துல தனியா காட்டுல இருந்தாரு. அப்போ எதையுமே மிருகங்களை பார்த்து யார் பயப்படல? எலியா பயப்படல. ஐயோ அடுத்த வேளை சாப்பாடு என்ன பண்ணணும்னு எலியா பயப்படல. ஒரு காகங்கள் கொண்டு வருகிறது, இதெல்லாம் பயப்படாத எலியா, அவ்வளோ வல்லமையான ஊழியம் செய்த எலியா ஒரு எசபேலின் ஆவியால அவரால் தாக்கு பிடிக்க முடியல என்பதுதான் உண்மை. அவர் ஊழியக்காரர் தான். அவர் ஜபம் பண்ணப்போ மழை நின்னது உண்மைதான். எசபேலின் ஆவி வந்தப்ப அவரால் என்ன பண்ண முடியலன்னா தாக்கு பிடிக்க முடியல என்பதுதான் உண்மை. அந்த எசபேலின் ஆவி மனதுல திக்கு திக்கு திக்குன்னு அதே நினைச்சு 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 அவர் தேசத்தை விட்டே ஓடுறாரு. அந்த இஸ்ரவேல் தேசத்தை விட்டு யூதாக்கு போறாரு. யூதா என்ற பெர்சபால போறாரு. அப்படிதான் பைபிள் சொல்லுது. 1 ராஜாக்கள் 18 நீங்க வாசிப்ப வீட்டுல போய் வாசிங்க. போய் என்ன எங்க போறாரு அப்படின்னா நேரா நடந்து போய் எங்க போறாரு சொல்லுங்க? சூரசடி வனாந்தரத்திற்கு போய் உட்கார்ந்து 2வது என்ன சொல்லியிருந்தேன் சொல்லுங்க? நீங்க தான் சொல்லணும். 2வது என்ன சொன்னா பயம் வந்துடும். 2வது என்ன வரும்? பயம், அந்த திகில் வரும். 3வதா நான் வாழக்கூடாது என்பதை கொண்டு வருகிறது எசபேலின் ஆவி. நீ ஜபம் பண்றவங்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, 3வதா எனக்கு இந்த உலகத்துல வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லுகிறது யாருடைய ஆவி அப்படின்னு சொன்னா ஒரு எசபேலின் ஆவி அப்படின்னு கொண்டு வருகிறது ஒரு எசபேலின் ஆவி. இதை நம்ம சரியா புரிந்து கொள்ளணும். இந்த எலியா போய் அவர் என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு சொல்லுங்க? நீ வாழ்ந்தது போதும், என் ஊழியம் போதும், என் வாழ்க்கை போதும், என்னை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி யார் ஜபம் பண்றாங்க அப்படின்னா எலியா ஜபம் பண்றாரு. எவ்வளவோ தேவதூதர்கள் வராங்க, தேவதூதர்கள் ஆகாரம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 40 நாள் நடக்கிறாரு. அங்க எசபேலை மேற்கொண்டதா அங்க எங்குமே எழுதப்படல. அவரால் எசபேலை ஜெயிக்க ஒரு முடியாத ஒரு சூழ்நிலையோ என்று யோசிக்க வைக்கிறது. இந்த எசபேல் ஆரம்பத்திலிருந்தே இருந்ததை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த எசபேலின் ஆவி ஒரு சாதாரணமான ஆவி கிடையாது. ஒரு மயக்குகிற ஆவி, ஒரு பொய்யை அழகாய் நம்ப வைக்கிற ஆவி, ஒரு பொருளை அழகாய் காட்டுகிற ஆவி. அது ஆதாமும் ஏவாளும் இருந்தாங்க. ஆண்டவர் யார்கிட்ட சொன்னாருன்னா ஆதாம் ஏவாளையும் கூப்பிட்டு 2 பேருக்கிட்டையும் சொன்ன காரியம் என்ன அப்படின்னா என்ன சொன்னாங்க?
நீ இந்த பழத்தை மாத்திரம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, அந்த சர்ப்பம் வந்து அழகா நம்ப வச்சது. யாருன்னா ஏவாள் அம்மாவை நம்ப வச்சது. ஆண்டவர் சொன்னதையே பொய்ன்னு நம்ப வச்சது எது அப்படின்னா இந்த யெசபேலின் ஆவிதான். ஆண்டவர் ஒண்ணு சொன்னார், இதை நீ சாப்பிடக்கூடாது, நீ சாப்பிடுற நேரத்துல நீ மரணம் செத்து போயிடுவ அப்படின்னு சொன்னா அதையே பொய்ன்னு சொல்லி நம்ப வச்சது எந்த ஆவி அப்படின்னா எந்த ஆவி சொல்லுங்க? யெசபேலின் ஆவி. அப்ப அந்த ஆரம்பத்திலே இருந்திருக்கு. அந்த பழத்தை அவ்வளோ அழகா காட்டி ஆண்டவர் வார்த்தையில பொய்யா பேசி அந்த பழத்தை சாப்பிட வச்சு அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டே துரத்தி விட்டது யெசபேலின் ஆவியா இருக்கலாம். யெசபேலின் ஆவி. இதை ஒரு கிறிஸ்தவர்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாம் மேற்கொள்ள முடியல அப்படின்னு அநேகர் போராடிட்டு இருக்கலாம். அநேகர் மனதுல குழப்பங்கள். அது பழைய ஏற்பாடு. இப்ப அந்த ஆதாம் செய்த குற்றத்திற்காக இரண்டாம் ஆதாமாக யார் வந்தது தெரியுமா? இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த யெசபேலின் ஆவியை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ளா இருக்கணும்? நமக்குள்ளா இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த யெசபேலின் ஆவியை சுலபமா மேற்கொள்ளலாம். ஆதாமால ஜெயிக்க முடியல உண்மைதான், எலியாவால ஜெயிக்க முடியல உண்மைதான். ஆனா எலியாவால ஜெயிக்க முடியலன்னு தெரிஞ்சோ என்னவோ எலிசா இல்ல உனக்கு இருக்கிற அந்த வரத்தை பார்க்கலாம் இரட்டத்தனையான வரம் எனக்கு வேணும்னு எலிசா கேட்டாரு. ஆனா அவருமே ஜெயித்தாரா இல்லையா என்றது ஒரு சந்தேகத்தின் கேள்விக்குறிதான். ஆனா அந்த யெசபேலின் ஆவியை சரியா ஜெயிக்கணும்னா யாரை ஃபாலோ பண்ணணும் தெரியுமா? யாரை பின்பற்றணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும். அவங்க சொல்லலாம் யெசபேலின் ஆவியை ஜெயிக்க முடியல, இவங்களை ஜெயிக்க முடியல, அவங்க ஜெயிக்க முடியல, மற்றவங்க சொல்லலாம். உண்மையா இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இருந்தா நீ யெசபேலை ஜெயிக்க முடியலன்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருக்கிறார். எதற்காக அப்படின்னு சொன்னா சாத்தானை ஜெயிப்பதற்காக. இப்ப மனித சரீரத்துல இருக்கிறார். இப்ப 40 நாள் உபவாசம் இருந்த உடனே ஒரு ஆவி வருது. யார்கிட்ட அப்படின்னா ஏசப்பா கிட்ட ஒரு கெட்ட ஆவி வருகிறதாய், ஒரு சர்ப்பம் வருகிறதாய் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல தெளிவா இங்க எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 4வது அதிகாரத்திலே அவர் 40 நாள் உபவாசம் இருந்து முடித்த உடனே அங்க ஒரு சில காரியங்கள் நடக்கிறது. அங்க நம்ம தெளிவாய் பார்க்க முடிகிறது. முதலாவது அவருக்கு என்ன உண்டாயிடுச்சு அப்படின்னா, முதலாவது என்ன ஆயிடுச்சு? 40 நாள் முடிச்ச உடனே பசி உண்டாயிடுச்சுன்னு சொல்லுது. என்ன உண்டாயிடுச்சு? பசி வந்த உடனே அவருக்கு ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இப்ப சாத்தான் வரான். யார் வர்றது இப்போ? சாத்தான் அழகா வந்து அந்த கல்லெல்லாம் பல 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 பலன்னு காட்டுறான். எப்படி ஏவாள் அம்மாவுக்கு அந்த ஆப்பிள் பழத்தை, அந்த ஜீவவிருட்ச பழத்தை எப்படி அழகா காட்டினானோ அப்படி இந்த கல்லை யாருக்கு காட்ட முயற்சிக்கிறான்? ஏசப்பாவுக்கே. இப்ப என்ன நினைச்சிருப்பான் அந்த யெசபேலின் ஆவி? என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னா ஆதாம தோக்கடிச்சுட்டேன், அப்புறம் யாரு எலியாவை தோக்கடிச்சுட்டேன், எல்லாரையும் தோக்கடிச்சுட்டேன், ஏசப்பாவையும் மனுஷன் தான் இருக்கிறாரு. எப்படி இருக்காரு சொல்லணும்? எப்படி இருக்காரு? சரீரத்துல இருக்காரு. ஈஸியா நான் என்ன பண்ணிடலாம்? தோக்கடிச்சிடலாம். ஏசப்பாவை யார தோக்கடிச்சிடலாம்? ஏசப்பாவையே தோக்கடிச்சிடலாம். அந்த கல்ல பல 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 பலன்னு காட்டின உடனே ஏசப்பாவும் அந்த கல்ல ரொட்ட அப்பமா மாற்றி சாப்பிட்டுட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லையே. அந்த வேதாகமத்துல நீங்க படிச்சீங்கன்னா பிசாசுக்கு ஒரு பதிலடி கொடுக்கிறாரு. பிசாசு சொன்ன உடனே இந்த கற்களை அப்பமாய் மாற்றி சாப்பிட முடியுமே அப்படின்னு சொன்ன உடனே அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்றதை வாசிக்கலாம். மத்தேயு 4வது அதிகாரத்திலே 4வது வசனம். இயேசு பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல இந்த யெசபேலின் ஆவியை மேற்கொள்ளணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை, அடுத்ததாக தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளா இருக்கணும். வேதத்தை பைபிளை படிச்சு சரியா தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளா இருக்கணும். சும்மா அழுப்பிட்டு எதனா புலம்பிட்டே இருக்கிறதுமே யெசபேல் ஆவிதான். எதனா அது வாய்க்கு வந்தது புலம்புறது, மனதுல அப்படி இப்படின்றதெல்லாம் யெசபேலின் ஆவி. சரியா பேசணும், தேவனுடைய வார்த்தை இருக்கணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க ஏவாள் என்ன பண்ணிட்டாங்க? சாத்தான் காட்டின உடனே அந்த பழத்தை சாப்பிட்டாங்களா? சாப்பிடலையா? சாப்பிட்டுட்டாங்க. ஆனா அதே இங்க இயேசு கிறிஸ்துவுக்கு அதே ஒரு சூழ்நிலை தான், அதே ஒரு சோதனை தான். இங்க வந்த உடனே அவரும் அந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடல வேதம் சொல்லுது. அல்லேலூயா. உடனே சொல்றாரு, மனுஷன் இந்த அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு
ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் மனுஷன் உயிர் வாழ முடியும். அங்க ஏவாளமா சொல்ல மறுத்துட்டாங்க. ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தை சொன்னாரு, இது சாப்பிட்டுதான் உயிர் வாழணும்னு கிடையாது, இது சாப்பிடறதுனால ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, நான் உயிர் வாழணும்னு யார் சொல்ல மறுத்தது அப்படின்னா ஏவாளும் அதை எடுத்துட்டு போய் கொடுத்த ஆதாமுமே மறுத்துட்டாங்க. ரெண்டு பேரும் சாப்பிட்டதுனால உலகத்திற்குள்ள ஒரு விதமான மரணம் வந்தது. ஆனா ஏசு இங்க ஜெயித்தாரா ஜெயிக்கலையா அப்படின்னு சொன்னா யார் ஜெயிச்சது? இங்க இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டு முழுவதும் ஜெயிக்க முடியாததை இயேசு வந்த உடனே வந்த ஒரே நாள் ஊழியத்தை அப்பதான் ஆரம்பிக்கிறார். அடியிலேயே சாத்தானுக்கு மரண அடியை கொடுத்தார். அல்லேலூயா. சாத்தான்ல அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. நம்ம மனுஷத்துல சரீரத்துல உட்கார்ந்து யோசிச்சா ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுமே, ஐயோ எனக்கு இவங்க அப்படி பண்றாங்களே, ஐயோ எனக்கு இப்படி பண்றாங்களே இருக்கலாம். ஆனா மனுஷங்க சிந்தனையை யோசிச்சா அது ஒரு பெரிய மலை போல தெரியலாம். ஆனா ஆண்டவருக்கு அது ஒரு லேசான காரியம். ஒரே வார்த்தை சொன்ன உடனே பிசாசனுடைய முகம் அப்படியே அங்க வாடி போயிருக்குமா? வாடி போயிருக்காதா? பிசாசு எப்படி செருப்புல அடிச்ச மாதிரி இருந்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து இரண்டாவதாக பிசாசு இதை தோத்து போனாலுமே விடாம எப்படியாவது ஏசப்பாவை தோக்கடிச்சிடணும்னு பிசாசு முயற்சியில இருக்கிறான். முதலாவது சோதனை முடிஞ்ச உடனே இரண்டாவது பைபிள் எழுதி இருக்கிறது 6வது வசனம் எப்படி சொல்றான்னா, 6வது வசனம் படிங்க. இங்க பாருங்க, இந்த ஆவி எப்படி அங்க சொல்லுதம்னா, நீ உண்மையே தேவனுடைய குமாரனா ஒரு சந்தேகத்திற்கு கேள்விக்குரிய. அடுத்து எசபேலின் ஆவி கொண்டு வருகிறது சந்தேகம். உனக்கு உண்மையிலே இயேசு உனக்குள்ள இருக்கிறாரா? உண்மையிலே இந்த காரியம் இப்படிதானா அப்படிதானா? நீ உண்மையிலே தேவனுடைய குமாரனா இருந்தால் அப்படின்னு சொன்ன உடனே மனுஷங்களால என்ன பண்ணிருப்போம்? உடனே அந்த பெருமை நமக்குள்ள வந்திருக்கும். அடுத்ததாய் அந்த பெருமை, எசபேலின் ஆவி இருந்தா என்ன வரும் அப்படின்னா என்ன வரும்? எசபேலின் ஆவி இருந்தா என்ன வரும்? பெருமை வந்துடும். உடனே பெருமை வரும். எசபேலின் ஆவி அந்த பெருமைக்கு நேராய் வழி நடத்தும். நீ உண்மையா தேவனுடைய குமாரனா இருந்தால், நீ உண்மையா தேவனுடைய குமாரனா இருந்தால், நீ மேல இருந்து கீழே குதிச்சிங்கன்னா தேவதூர்கள் வந்து எடுத்துட்டு போவாங்க. அது பைபிள் தானே சொல்லுது, தேவதூர்கள் வந்து ஏந்தி கொண்டு போவாங்கன்னு. எவ்வளவு தந்திரமாயா அந்த ஆவி பேசுது பாருங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உண்மையாகவே நீ தேவனுடைய குமாரனானால் அப்படின்னு எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படின்னு சொன்ன உடனே சாத்தான் சொன்ன உடனே அந்த பெருமையை தூண்டி விடுகிறான். அந்த பெருமையை தூண்டி விட்ட உடனே இயேசு அதுக்கு அழகாய் பிரதியுத்தரம் சொல்றார், பதில் சொல்றாரு. 7வது வசனம் படிக்கலாம். அதற்கு இயேசு என்றும் எழுதியிருக்கிறதே என்று அவனும் சொன்னா, எழுதியிருக்கிறதேன்னு ஆண்டவர் சொல்ற, என்றும் எழுதியிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அந்த வார்த்தை எவ்வளவு தெளிவா ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. ஏசு கிறிஸ்து நமக்குள்ளா இருக்கும் பொழுது பிசாசையோ இல்ல எசபேலின் ஆவியை பார்த்து நாம் பயப்பட தேவையில்லை. மாறா இயேசு செய்ததை நாம் செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யார் செய்ததை நாம் செய்யணும்? இயேசுடைய வாழ்க்கை என்னென்னலாம் செஞ்சாரோ, மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க்கு, லூக்கா, யோவான், அது தெளிவா படித்து ஆண்டவர் என்ன செய்தாரோ அவர் படி நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நடக்கணும். அல்லேலூயா. ஆரம்பத்திலேயே அவர் 40 நாள் உபவாசம் இருந்ததுனால எசபேலின் ஆவியை அவர் ஜெயித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உபவாசத்தின் அந்த 40 நாள் அந்த அனுபவம் நமக்குள்ள இருக்கணும். யார் கூட இருக்கிற அனுபவம்? தேவனோடு கூட இந்த 40 நாள் உபவாசம் இருக்கிற அனுபவம். உபவாசம் இருந்து நம்மளால் மேற்கொள்ள முடியாததை தேவனிடத்துல சொல்லி அதை நாம் ஜெயிக்க பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எசபேலின் ஆவி எங்க வேணும்னாலும் இருக்கலாம். சபைக்குள்ள இருக்கலாம், சபைக்கு வெளியில இருக்கலாம், மூலைக்காரர்களுக்குள்ள இருக்கலாம், இல்ல விசுவாசிகளுக்குள்ளா இருக்கலாம். எந்த வட்டாரத்துல வேணும்னாலும் இது செயல்படும். ஆனால் இது அப்படியே கேர்லெஸ்ஸா விட்டுட்டா அநேக விபரீதங்களை பார்க்க முடியும். அநேக விதமான விபரீதங்களை பார்க்க முடியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அடுத்தது 3வதாக, அப்பயுமே சாத்தான் விடுறதா இல்லை. மறுபடியும் பிசாசு அவர் மிகுந்த உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் 8வது வசனம்,
உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஒரு நொடியில உலகத்தினுடைய எல்லா ஆசைகளை யாருக்கு காட்டுறான் அப்படின்னா ஏசப்பாவுக்கே ஒரு ஆசை காட்டுறான்னா மனுஷங்களை காட்டுவானா காட்ட மாட்டானா? யோசிச்சு பாருங்க. ஏசப்பாவுக்கு இதெல்லாம் உலகத்துல காட்டிட்டு நீ என் காலில் விழுந்து பணிந்து கொண்டாயானால் உனக்கு இதெல்லாம் கொடுத்துறான். அது ஏசப்பாதுதான், தேவனுடையதுதான். எப்படி தந்திரமா பேசுறான் பாருங்க. அது உண்மை போல பேசி நம்ப வைக்கிறான். அல்லேலூயா. இயேசு அதுக்கு பதிவுத்தரமாக 10வது வசனத்திலே, அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, என்று எழுதியிருக்கிறார். பாருங்க எப்படி அந்த கம்பீரமான ஒரு வார்த்தை அங்க சொல்லி இருக்கணும். ஏசப்பா அப்பாலே போ சாத்தானே, சாத்தானை துரத்த தெரியணும். சாத்தானை வச்சுட்டே ஐயோ சாத்தா அப்படி பண்றானே அப்படி பண்றானே இப்படி பண்றானே சொல்றதை விட இந்த வார்த்தைகள் மிகவும் முக்கியம். ஏசப்பா சொன்ன வார்த்தைகள் அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொன்ன உடனே அவங்க இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பைபிள் சொல்லுது அவன் ஓடியே போயிட்டான் என்று. அப்பொழுது பிசாசு அவனை விட்டு விலகி போனான். 11வது வசனம் அப்படின்னு எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எசபெலின் ஆவியை மேற்கொள்ளணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்த அந்த வல்லமையும் பலனும் வேணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடைசியா இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளுகிற அந்த நாட்கள் வந்த பொழுது, இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்து எடுத்துக்கொள்ள நாட்கள் வந்த பொழுது அந்த சிசுகளெல்லாம் கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்களும் உடனே எங்க ஊழியத்துக்கு போயிடாதீங்க, நீங்க அங்க போயிடாதீங்க, எங்கேயுமே போகாதீங்க, உலகத்திற்கு போறதுக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்து ஜபம் பண்ணுங்கன்னு இயேசு சொல்லிட்டு போனார். என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணணும் அப்படின்னு. ஒரு இடத்துல எல்லாம் கூடி இருக்கிறாங்க. ஒரு இடத்துல எல்லாம் கூடிய அந்நிய பாஷையில பேசி ஜபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இயேசு எடுத்துக்கொண்ட பிறகு அடுத்த 10 நாள் அவங்க எங்கேயுமே போகல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல அதுதான் சொல்லுது. ஒரு பெந்தெகோஸ்தே நாள் வரையும், அதாவது 50வது நாள் வரையும், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததிலிருந்து 50வது நாள் வரைக்கும் பாருங்க, அந்த 10 நாளும் அந்த மேல் வீட்டு அறையில எல்லாம் கூடி இருக்கிறாங்க. அடுத்து இயேசு கிறிஸ்து கற்பித்தது, இந்த உலகத்துல இருக்கிற அந்த எசபெலின் ஆவியை ஜெயிக்கணும்னா யார் சமூகத்துல இருக்கணும்? ஆண்டோட சமூகத்துல இருந்து பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கன்னு யார் சொன்னது அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொன்னாரு. எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க நானும் ஜெபம் பண்றேன், பைபிள் படிக்கிறேன்னு. உண்மையா உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா என்பதை நீங்க தான் நிதானிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இல்ல அப்படின்னா எசபெலின் ஆவியை ஜெயிக்கிறது கஷ்டம். அடுத்து இயேசு கற்றுக் கொடுத்த ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள உண்மையா இருந்தா சரியான நேரத்திற்கு உன்னால ஜெபம் பண்ண முடியும். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தால் அந்த தாகம் இருக்கும், சரியான நேரத்திற்கு நீ வேதத்தை படிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா அந்த தாகம் சரியான நேரத்திற்கு சபைக்கு வர முடியும், சரியான நேரத்திலே சர்ச்சில் இருக்க முடியும், சபைக்கு போகணுமே ஆண்டவர் மேல அந்த தாகம் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா வேண்டாத சிந்தனைகள் இருக்காது, வேண்டாத வார்த்தைகள் இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த அமைதி இருக்கும். பரிசுத்த ஆவியானவங்களுக்குள்ள இருந்தா மனசுல அந்த குழப்பம், அந்த பயம், திகில், இவங்க அப்படி பண்றாங்க, அவங்களை குறித்து இவங்களை குறித்து எப்படி அப்படின்னு யோசிக்கவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இருந்தா ஒரு அமைதி, மன நிம்மதி கிடைக்கும். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொன்னாரு, வெளியே எங்கேயுமே போயிடாதீங்கப்பா, நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்படியே 120 பேர் அங்க கூடி இருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அக்கினிமயமான நாவுகளை போல அங்க இறங்கின பொழுது அவங்க பற்பல பாஷைகளை, அந்நிய பாஷைகளை பேசினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எசபெலின் ஆவியை சாதாரணமாய் எடை போடக்கூடாது. அதே நேரத்துல எசபெலின் ஆவியை பெருசாவும் பார்க்க கூடாது. இந்த எசபெலின் ஆவியை எப்படி ஜெயிக்கணும்னு தெரியும் நமக்கு. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாய் இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் கிரியை செய்யும் பொழுது எசபெலின் ஆவி நம்மை பார்த்து பயந்து ஓடும். ஏசப்பாவை பார்த்து அந்த பிசாசு ஓடினதா ஓடலையா? 40 நாள் உபவாசம் இருந்த பிறகு சோதனை பண்ணுவதற்கு பிசாசு அந்த எசபெலின் ஆவி வந்தது. அந்த 3 விதமான சோதனைகள் எழுதப்பட்டிருக்கிறது வேதாகமத்துல. ஆனால் இயேசு அதை ஜெயித்தாரா ஜெயிக்கலையா? இயேசு ஜெயிச்சாருன்னா நம்மளால ஜெயிக்க முடியுமா? முடியாதா? 100% கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும். அப்படியே கண்களை மூடுவோமா? நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எசபெலின் ஆவியை ஜெயிக்க எங்களுக்கு பலன் தருவீராக. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால தேவ வல்லமை, தேவ அக்கினி, தேவ அபிஷேகம் எங்களுக்குள்ளாய் ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவ வல்லமை, தேவ அக்கினி, தேவ அபிஷேகம் எங்களுக்குள்ளாய் ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
ஏசு ரத்தம் செய்யும், ஏசு ரத்தம் செய்யும். ஆமென், ஆமென், ஆமென். விடுதலை, 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 விடுதலை இறங்கி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எசபேலின் ஆவிலிருந்து விடுதலை, எசபேலின் ஆவிலிருந்து விடுதலை ஆண்டவரே. பயங்களையும் திகில்களையும் போராட்டங்களையும் கொண்டு வர ஆவிலிருந்து விடுதலை, அந்த மனதை கலைக்க நினைக்கிற ஆவிலிருந்து விடுதலை, குடும்பத்தை பிரிக்க நினைக்கிற ஆவிலிருந்து விடுதலை ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்கிற எசபேலின் ஆவிலிருந்து விடுதலை ஆண்டவரே. ஏசு பயத்தையும் தற்கொலை ஆவியும் கொண்டு வரும் எசபேலின் ஆவிலிருந்து விடுதலை, 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 விடுதலை. ஏசு விடுதலை கொடுக்கிறார், தேவன் விடுதலை கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார், விடுதலை. நாசரேயனாகிய இயேசு நாமத்தினால நீங்க ஜெயித்தது போல நாங்க ஜெயிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க ஜெயிக்கணும் ஆண்டவரே, நாங்க ஜெயிக்கணும்.